2021 தேர்தலை விட 2026 தேர்தல் கடினமாக இருக்கும் என்பது எதிர்க்கட்சிகள் மக்களை நம்புவதாகவும், கலைஞரிடமிருந்து உழைப்பை கற்றுக்கொண்டேன், அதையே எனது மகனுக்கும் கற்றுத்தருகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க சிலர் சதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்வதாகவும், சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற பேச்சே தற்பொழுது எழவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சர் கருத்து மிகவும் சரிதான். அது நாங்கள் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆட்சியில் பங்கு என்றால் கூட்டணி மந்திரி சபை. தேர்தலுக்கு முன்பே கூட்டணி மந்திரி சபை என்று சொன்னாலே அந்த கூட்டணி பலவீனமாகும். ஒரு வகையில் முதலமைச்சரின் அறிவிப்பை அதிமுக கூட வரவேற்க வேண்டும். காரணம், அவர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் பங்கு என்று கேட்கிறது. இங்கு காங்கிரஸ் கட்சியில் அந்த குரல்கள் எழும்பியிருக்கின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம்தான். முதலமைச்சர் வாயாலேயே அந்த முற்றுப்புள்ளி விழுவதும் வரவேற்க தகுந்த விஷயம். ஆக ஆட்சியில் பங்கு என்கிற அந்த விஷயத்தை சுற்றி கூட்டணி இருக்காது. இப்படி நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேறு கூட்டணிகளை தான் பார்க்க வேண்டும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது முதலிலே சொன்னது திரு விஜய். அவர் ஏன் சொன்னார் என்றால், அவர் ஆட்சியில் பங்கு வகிக்கவில்லை. ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை கூட இருக்காது. அப்படி என்றால் ஆட்சியில் பங்கு தாராளமாக கொடுக்கலாம். இங்கு நிலைமை அப்படி அல்ல. அதுபோக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் 67 ஆட்சி, எங்களது கல்லூரி காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்கினோம். மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் மந்திரிகள் ஆட்சியில் இருப்பார்கள் என்று நினைப்பதோ, அது கதர் மந்திரியாக இருந்தாலும் சரிதான், காவி மந்திரியாக இருந்தாலும் சரிதான், அது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இதை எல்லா கட்சிகளுமே புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு அவர்கள் கட்சியின் வளர்ச்சி முக்கியம்தான். ஆனால் அந்த கட்சியை அவர்கள் தனியாகத்தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என் கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதே அரசியல் அபத்தம். உங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் தானே முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு நாங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்விகளுக்கான விடை இன்றைக்கு முதலமைச்சர் வாயாலேயே விட்டது என்பது மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம். அரசியல் களத்துல சில மாதங்களாகவே குழப்பங்கள் நீடித்து வந்துச்சு. ஆட்சியில் பங்கு தருமா திமுக அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதே போல இன்னொன்னும் சொல்றாரு, திமுக காங்கிரசுடன் இணைந்தே சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும்னு அழுத்தமா சொல்றாரு. அதை எப்படி பார்க்கறீங்க? அது சரிதான். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அகில இந்திய ரீதியிலே ஆதரவு தேவை. அப்படி என்றால் திமுக எம்பிக்கள் தான் அந்த ஆதரவை தர முடியும். அகில இந்திய ரீதியில பல பிரச்சனைகள். இன்றைக்கு அந்த புத்தகம், உயர் ராணுவ அதிகாரியின் நூல், ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நூல் ஏற்கனவே அமேசானிலே விலைக்கு கிடைக்கிறது. 2023 ராணுவ உயர் அதிகாரி அவர்கள் இப்படி எனது புத்தகம் வெளிவந்துள்ளது, அனைவரும் படித்து பயன்பெறுங்கள் என்கிற ரீதியிலே ட்வீட் போட்டிருக்கிறார். இது பப்ளிஷ்டு புக் என்பது அவரது வாதம். ஆனால் நிறுவனம், பெங்குவின் நிறுவனம் என்ன சொல்கிறது? பெங்குவின், ரூபா இவர்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்கள். எனது புத்தகங்கள் கூட ரூபாவில் வெளிவந்திருக்கின்றன. பெங்குவினில் வெளிவருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், புத்தகம் தயாராக இருக்கிறது என்பதாலேயே அது வெளியிடப்பட்டு விட்டது என்று பொருள் அல்ல என்று சொல்கிறார். அதாவது அமேசானில் புத்தகம் கிடைத்தாலும் அது வெளியிடப்படாத புத்தகம் தான், பப்ளிஷ்ட் என்பதற்கு அர்த்தம் வேறு என்று பெங்குவின் சொல்கிறது. இது எந்த வகையில இதெல்லாம் பொருத்தமானது புரியவில்லை. ஆனால் ராகுல் காந்தி எடுத்துள்ள நிலைப்பாடு வேறு. அவர் எல்ஓபி, அது போக அவர் பார்லிமெண்ட்ல இதை சொல்லி இருக்கிறார். இப்படி என்றால் இதற்கான ஒரு பெரிய ஆதரவு வெளிவட்டத்திலிருந்து வர வேண்டும். வெளிவட்டம் என்பது பிற எதிர்கட்சி எம்பிக்கள். சபாநாயகர் மீது பதவி விலகுக்கு ஒரு தீர்மானம் வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு தயாராக இல்லை. ஆனால் திமுக தானே அதற்கு ஆதரவு தருகிறது. அப்படி என்றால் ராகுல் காந்தி அகில இந்திய நிலைமைகளை மனதில் வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் கூட்டணியை பற்றி.
அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் நீடிக்கின்றன என்றுதான் எல்லோருமே பொருள் கொள்வோம். டிஆர் பாலு அவர்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரிற்கான பதிலுரை ராகுல் காந்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுவது திமுக. ஏனென்றால் அதுதான் சரியாக இருக்கும். ராகுல் காந்தி அந்த ஸ்பீச், ஓபனிங் ஸ்பீச் கொடுக்க வேண்டும், பதில் ஸ்பீச் என்று சொல்கிறார்கள். இப்படி திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே அகில இந்திய ரீதியிலே ஒரு பெரிய புரிந்துணர்வு இருக்கிறது. அந்த நட்பு அவர்களுக்கு தேவையும் கூட. அதைத்தான் முதலமைச்சர் இன்றைக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, காங்கிரசுடனான நட்பும் கூட்டணி உறவும் தொடர்கிறது என்று சரியாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். கட்சி பலமாக இருந்துச்சு அப்படின்னா சீட் அதிகரிச்சு கேட்கறதுலயோ இல்லனா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதுலயோ ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா கட்சியை வளர்க்கறதுக்கே எங்களுக்கு சீட் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவே ஒரு வகையில அரசியல் அபத்தங்க. என் கட்சி வலிமையா இருந்ததுன்னா இயல்பாகவே நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும்ல. என் கட்சியை வளர்க்கணுங்க, அதனால நீங்க எனக்கு அதிகமான சீட்டு தரணும் என்று கேட்பதே அரசியல் அநாகரிகம். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் கட்சி வளமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, பெரிய அளவுக்கு கட்டமைப்போடு இருக்கிறது என்றால் எல்லா கட்சிகளும் அதிகமான சீட்டு கொடுக்கும், பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வரத்தான் செய்யும். வளர்ப்பதற்கே நாங்க தான் உதவி செய்யணும் என்றால் என்ன அர்த்தம்? டிசம்பர் மாதமே குழு போட்டு விட்டோம், 70 நாளாக காத்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாதம் குழு யார் போட சொன்னா? பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தாங்க 2021 குழு போட்டிருக்கு. அந்த அறிக்கை என்கிட்டயே இருக்குது, 5 பேர் கொண்ட குழு. அப்படி என்றால் எப்போதுமே தேர்தலுக்கு சற்று முன்னதாகத்தான் குழு போடப்படும். காரணம், தொகுதி வெறும் இத்தனை நம்பர்னு சொல்றது இல்ல, இன்னின்ன தொகுதிகள் சொல்லணும். இன்னின்ன தொகுதிகள் சொல்றதுன்னா எல்லா கூட்டணி கட்சிகளையும் கலந்து பேசித்தானே சொல்ல முடியும். ஒரே தொகுதியை எல்லா கட்சிகளையும் கேட்கும்ல. கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் ஒரு தொகுதியை விரும்புவோம். அப்படி என்றால் அவர்களுக்குள்ள மன வேறுபாடு விடக்கூடாது. கூட்டணிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற கட்சிக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பதான் கூட்டணி வெற்றிகரமாக அமைய முடியும். கூட்டணி அமைத்தால், தொகுதிகளை பங்கிட்டால் தீர்ந்ததா? வெற்றி அடைய வேண்டும் அல்லவா? இன்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி போட்டிருக்கிறது, 70 தொகுதிகள் தனியாக திமுக கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதுல என்னென்ன தொகுதிகள், சென்னையில கூட 3 தொகுதி லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, என்னன்னா எங்க தொகுதிகள்ல பலவீனமா இருக்கிறதோ, கூட்டணி கட்சிகள் பலவீனமா இருக்கோ, அங்க திமுக போட்டியிட விரும்புது. என்ன காரணம்னா, தொகுதி வெற்றி வாய்ப்பை இழந்துடக்கூடாது. அதற்கு திமுக வலிமையாக உள்ள தொகுதிகளை கூட கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க திமுக தயாராக இருக்கிறது. பெரிய அளவுக்கான அரசியல் பெருந்தன்மை தானே இது. நம்ம கட்சி வலிமையா இருக்குது, அங்க நம்ம தானே போட்டிட்டு ஜெயிக்கணும். ஆனா நம்ம அந்த கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம், ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றியை கருதி. அதே நேரத்துல பலவீனமா இருக்கிற தொகுதிகளில் நம்ம போட்டியிட தயாராக இருக்கிறோம். என்ன காரணம்னா, அதுவும் கூட்டணியின் வெற்றியை கருதி. அப்ப கூட்டணியின் வெற்றி என்பது முக்கியம். இதை காங்கிரஸ் உணர வேண்டும். பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்பட வேண்டும்னா காங்கிரஸ் கட்சி தானே பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்க முடியும். அந்த முயற்சி அவங்க இன்னும் எடுக்கவே இல்லையே. ஆனா வெறுமனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு, இதைத்தானே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சரின் இன்றைய பேச்சு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காட்டியிருக்கிறது, வெளிச்சம் காட்டியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.